அழுகை தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நம சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அப்ப மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் தான் திருவாசகம் தேன் என்று பெயர் பெற்றது. அப்ப இவர் குதிரை வாங்க போனதை விட்டுட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சாரு. எங்கே? அதான் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவி உடையார் கோவில், ஆவுடையார் கோவில். ஆத்மநாத சுவாமின்னு ஐயாவுக்கு பேரு. ஆமா, அம்பாளுக்கு யோகா அம்பாள்னு பேரு. எங்க பகுதியெல்லாம் நிறைய பேருக்கு யோகா அம்பாள்னு பேர் வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு. இன்னைக்குதான் நாகரிக வளர்ச்சியில பேர் அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனா ஒரு முறை யாருக்கும் வாய்ப்பு இருந்தா அங்கதான் நந்தி இல்ல, சிவலிங்கம் இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு சிவனுடைய ஆலயம் எதுனா சிவலிங்கம் இல்லாத ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா அது ஆவுடையார் கோயில். ஆமா, அது ஆத்மநாத சுவாமி கோயில். அது திருவாசகம் எழுதிய கோயில். திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சொல்ல இறைவனே எழுதி அழகிய சிற்றம்பலம் அப்படின்னு கையெழுத்திட்டதாக இன்னைக்கு அப்படியே இருக்கு. ஆமா, திருவாவூர்துறையில இருக்காமா, அதை மாத்த முடியாதுல. இது கதைன்னு சொல்ல முடியாதுல. உண்மை. அப்படி உண்மையான வரலாறுகள் நிறைய நம்ம நாட்டுகள் இருக்கு. அதனால கோயில்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு நிறைய பேசலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஈசனுக்கு பெயர் கரும்பீசுவரர். அந்த ஈசனுடைய கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வச்சாலும் எறும்பு தீண்டாதான். அவன அதுல இருந்து ஒரு பிடி கையில அள்ளி கோபுரத்துக்கு வெளியில போட்டாச்சுன்னா உடனே லட்சம் எறும்பு வந்துருதான். எப்படி அதிசயம் பத்திலா. அதே மாதிரி பொன்னமராதி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா பக்கத்தில் வேந்தன்பட்டி, அந்த ஊர்ல நெய் நந்தீஸ்வரர்னு ஒரு கோயில். நந்திக்கு தான் பெருமை, பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நந்திக்கு அபிஷேகம் நெய் அபிஷேகம். அதனால தான் நெய் நந்தீஸ்வரர். அப்படி அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்யில் இன்னைக்கு ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. மிச்சப்படுற அந்த நெய்யை பக்கத்தில் இருக்கிற கிணத்துல ஊற்றுகிறார்களா. நாளைக்கு வேணாலும் போய் பார்க்கலாம், பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் ஈ வரல, எறும்பு வரல. ரொம்ப வேண்டாம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம், அங்க இருக்க மரகத நடராஜர் சிலையை செஞ்சது யார் தெரியுமா? அவருக்கு என்ன பேர்னா மங்களேஸ்வரர் அப்படின்னு பேரு. ஆமா, ஆனா அந்த சிலையை செஞ்சது யாரு? கிழவன் சேதுபதி மன்னர் இடத்துல கொண்டு வந்து இஸ்லாமியர் கொடுத்தார் அந்த கல்லை. அந்த கல்லு பச்சை மரகத கல்லு. அதை செய்ய சொல்லி இறைவன் உத்தரவு கிழவன் சேதுபதி செய்து வைத்த சிலைதான் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆருத்ரா தரிசனம். இப்ப சமயக்குறவர்கள் 4 பேர்ல மாணிக்க வாசகருக்கு பெருமை கிடைச்சதே அந்த ஸ்தலம் தான். ஆமா, ஏன்னா எல்லாருமே சமயக்குறவர்கள் 3 பேரும் 63 நாயன்மார்கள்ல இருக்காங்க. ஆனா மாணிக்க வாசகர் மட்டும் இல்லை. இறைவனே இறைவனாக அடியாராக வந்ததாக சொல்லப்படுது. ஆமா, ஆனாலும் அப்ப ராவணேஸ்வரனுக்கு கல்யாணம் நடந்ததே அங்கேதான் சொல்றாங்க. மண்டோதரி இருந்த தவத்தின் பயனாக உலகத்திலே முதலாக உண்டான கோவிலே அந்த உத்தரகோசம் அங்கதான். அதனாலதான் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நாம சொல்றோம். 12 லிங்கம் சோதிர்லிங்கம், மொத்தம் 12 சுயம்பு தானா தோன்றியது. 11 வடநாட்டில் இருக்கு, 1 மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கு, குறிப்பா ராமேஸ்வரத்தில் இருக்கு. அதனாலதான் தென்னாடுடைய சிவனை போச்சு. அவ்வளவு இருக்குமா? இருந்தாலும் நாடு தொண்டை நாடு என்று உன்னை பற்றி நான் கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால் கேளுங்க பாப்போம். மாதே 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 வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு மலை நாடு என்பார் சுவாமி. கந்தமலர் இந்து முகமாதே, கந்தமலர் இந்து முகமாதே, கந்தமலர் இந்து முகமாதே, உந்தன் தாய் தந்தை பெயர் என சொல் போதே. தந்தை பெயர் நம்பி என்ப சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்ப சுவாமி, தாய் நங்கை மோகினியாம் சுவாமி. நாடு தொண்டை நாடு. ஆமாங்க. நிலம் குறிஞ்சி நிலம். அமைத்திருப்பது பரண், பேசுவது தமிழ், வணங்குவது முருகன், விரட்டுவது பறவை. அப்படி 3 எழுத்து கூட்டமாக இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இடத்தால் நமக்கு பெருமையா, நம்மளால் இடத்துக்கு பெருமையா? இடத்தை வச்சு நம்மளுக்கு பெருமை இருக்குன்னு, நம்மளை வச்சு இடத்துக்கும் பெருமை இருக்கணும். நிலத்தில் கிடந்தமை 2 கை தட்டும் பொழுதுதான் ஓசை உண்டாகிறது. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிருப்பிறந்தோருடைய வாய்ச்சொல். மண்ணோட தரம்
வளரும் பயிர் காட்டிவிடும். நல்ல குடும்பத்து பிள்ளையினுடைய பார்வை நடவுட பாவனையில தெரிஞ்சுக்கலாம். யார் உள்ள மாதிரி தெரியுது. வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஒரு வார்த்தை வெல்லும், இவங்க தரம் இவ்வளவுதான் அப்படின்னு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய புண்ணாக்கு. வேணா போட்டா வெல்லும், கோணா போட்டா கொல்லும். ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்து தான். காஞ்சிக்கும் காசிக்கும் எவ்வளவு தூரம்னாராம்? அவர் 1 இன்ச்சு தூரம்னாராம். அப்படின்னா காஞ்சி இருக்குது இங்க, காசி இருப்பது வடநாட்டுல. காசிக்கும் காஞ்சிக்கும் 1 இன்ச்சு தூரமா அப்படின்னு பார்த்தா வார்த்தை தான். காஞ்சி அப்படின்னா இஞ்சன்னா இருக்கு, அதை எடுத்துட்டா காசின்னு வந்துடும். அந்த காஞ்சிக்கு போனா காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடலான்னு ஒரு பழமொழி. தப்பா போய் நினைச்சுக்கிட்டு ரொம்ப பேர் காலை ஆட்டி வீங்கி காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடலன்னா படுத்துக்கிட்டே சாப்பிட முடியும். இல்ல ஒரு அது இல்ல. பட்டிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக பாரதியும் ராஜாவும் திடீர் நட்பு. காரணம் ஆடி ஷாப்பிங்ல ஏற்பட்ட தவிப்பு. இல்ல, ஒரு ஆள் போய் திண்ணையில உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்காரு ரொம்ப நேரம். பொழுதனைக்கும் ஆட்டிட்டே இருக்கேன், கால் வீங்கிருச்சு. எப்படி ஏப்பா என்ன இப்படி கால் ஆட்டிட்டே உட்காந்துருக்க? சொன்னாங்க காஞ்சிக்கு வந்து கால் ஆட்டினா சோறு கிடைக்கும்னு. அதான் ஆட்டுறேன், ஒன்றும் கிடைக்கல, கால் வீங்கி போச்சு. வடா பைத்திய கருப்பையில எதுக்கு கால் ஆட்ட சொன்னா? தறி நெய்யறது இங்க அதிகம். காஞ்சிபுரம் பட்டு பட்டு தறி நெய்வது இங்க அதிகம். தறி நெய்யணும்னா கால் மிதிச்சுக்கிட்டே இருக்கு. கால் மிதிச்சாதான் நூலை உருவாக்க முடியும். அதனால அந்த நூலை உருவானாதான் சேலையை உருவாக்க முடியும். அந்த அர்த்தத்துல சொன்னது. அதனாலதான் காஞ்சிக்கு போனாலும் காலை ஆட்டித்தான் சாப்பிடணும், உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட முடியாது. அப்படிங்கிறது பழமொழி. சாப்பிடும் போது உட்கார்ந்து சாப்பிடணும், அந்த சம்மணம் போட்டு சாப்பிடணும். இயற்கையை மீறி உழைச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிடறோம், அது வேற. உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடணும்னா போனகம் என்பது உணர்ந்து உண்ணும், தான் உணர்ந்து உண்ணணுமா. அப்ப யார் சொல்றாள்? உலகத்துல அற்பமானது எதுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவரு பஞ்சுன்னாரு. சரி, அதை விட அற்பமானது எதுன்னாரு? துரும்புன்னாரு. சரி, அதை விட அற்பமானது என்ன? யாசிப்பவன் அப்படின்ட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு இந்த கிழவி? அற்பமானது பஞ்சு, அதை விட அற்பமானது துரும்பு, அதை விட அற்பமானது யாசிப்பவன் அப்படின்னா பிச்சைக்காரன்னு சொல்றான், மனிதனை சொல்றான். அப்ப திருப்பி அவர் கேள்வி கேட்கிறாரு. அற்பமானது பஞ்சு அப்படின்னா காத்து வந்தா பறந்துரும். அற்பமானது துரும்பு, அதுவும் காத்து வந்தா பறந்துரும். ஆனா மனுஷன் காத்து வந்தா பறக்கலையே எப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த கிழவி சொல்றா, காத்தும் பஞ்சும் துரும்பும் காத்து வந்தா பறந்துரும். ஆனா இந்த மனுஷன் ஏன் பறக்கலைன்னா, நான் அதுகிட்ட போனா நம்மகிட்டையும் காசு கேட்டாலும் கேட்பேன்னு காத்து அவன்கிட்ட போறது இல்லைன்னு. எப்படி எண்ணங்கள்? ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒரு பையன் படிக்க போறேன். அவர் சொல்றாரு, அப்பா குருதட்சணை கொடுக்கணும், நான் வாங்கணும், ஆனா உன்னால அது முடியாது, அதனால இந்த உலகத்துல எது மகா மட்டமானதோ அதை கொண்டு வான்றாரு. இந்த உலகத்துல மட்டமானது எது, உலகத்துல எது இருக்கு அப்படின்னா எதுவுமே இவர்னால ஒன்றும் சொல்ல முடியல. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கேன், ஆடு புழுக்க போட்டுருக்கு. அப்ப இந்த ஆட்டு புழுக்கைய போய் எடுக்க போறேன், இதுதான் மட்டமானது, சும்மா கிடக்கு அப்படின்னு. அதை ஒரு பொண்ணு வந்து, அண்ணே அதை எடுக்காதே, எனக்கு வேணும், அதை நான் கொண்டுக்கிட்டு போனா நான் ரோஜா செடிக்கு உரமா போடுவேன், ரோஜா பெருசு பெருசா பூக்கும், பெருசு பெருசா பூத்துச்சுன்னா முருகனுக்கு கொண்டே மாலையா போடுவேன், எனக்கு வேணும்னு சொல்ல. அடுத்து கொஞ்ச தூரம் இதை விட மட்டமானது என்னடா இருக்குன்னு போறேன், மாடு சாணம் போட்டு கிடக்கு, இந்த சாணத்தை போய் எடுக்க போறேன். அப்போ ஒரு அம்மா வந்து, தம்பி அது எனக்கு வேணும்ப்பா, வீடு வாசல்லாம் மெழுகணும், சாணம் தெரிக்கிறோம், எனக்கு வேணும்னோடனே அப்போ அடுத்து போகிறேன். அப்போ இதை விட மட்டமானது எது அப்படின்னு இப்படி ரோட்டு ஓரத்தில் போய்கிட்டு இருக்கேன், இப்படி சாலை ஓரத்தில் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், மலங்கழிச்சுக்கிட்டு இருக்கேன். மலங்கழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் எப்படி கழிக்கிறேன், அவன் மூக்கையே பிடிச்சிக்கிட்டு அவன் உட்காந்து மலங்கழிக்கிறான். அப்போ இவன் பார்த்தேன், அப்போ உலகத்திலே இவன் கழிக்கிற மலம் அவனுக்கு பிடிக்கலைன்னா உலகத்துல இதுதான் மகா மட்டமானது அப்படின்னு சொல்லி நம்ம நாடு நகராட்சி பேரூராட்சி பேருந்து நிலையங்களில் கழிவறை ஊரா மூக்க பிடிச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, அவ்வளவு இதா இருக்கு, மோசமா இருக்கு, லட்சணமா இருக்கு. ஆமா, அப்ப இந்த மலத்தை போய் எடுக்க போறேன், ஏன்னா இவன் இருக்கிறது இவனுக்கே பிடிக்காம தானே மூக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுதான் மட்டமானதுன்னு போய் எடுக்க போக, அப்பதான் மலம் பேசியதாம், டேய் மனுஷப்பல என்ன தொடாத என்ன தொடாதடா, நேத்து வரைக்கும் நான் ஒரு கடையில லட்டா இருந்தேன், பூந்தியா இருந்தேன், இனிப்பு பலகாரமா இருந்தேன், ஏதோ ஒரு பொருளா இருந்தேன். நேத்து ஒருத்தன் வந்து என்னை ஒரு தடவை தாண்டா தொட்டு என்னை தின்னா நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அப்ப மனித பிறவி எவ்வளவு மோசமானதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கிழவி அப்படி சொல்லலையே, அரிதறிது மானடராய் பிறத்தல். அதுதானே, அது எதனால சொன்னாங்க அப்படி? ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு, ஏற்றத்தாழ்வு, நிறை குறை அனைத்து இருக்கு, கடவுளுக்கே குறை, எல்லாரையும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. ஆனாலும் இந்த வாதம் உண்டுதானே, அரிதறிது மானடராய் பிறத்தலரிது, மானிடராய் பிறந்திருந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தலரிது, பேடு நீக்கி பிறந்த காலை ஞானமும் கல்வி நன்குரும் அரிது, ஞானமும் கல்வி நன்குரும் ஆயினும் தானமும் தவமும் தரித்தலும் அரிது, தானமும் தரிவும் தவமும் தரித்த காலையும் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு இந்த கிழவி பாடியிருக்காளே. மனித பிறவியில தான் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனா ராமனே வந்து ராம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மனித அவதாரம்,
12 ஆண்டு 14 ஆண்டு வனத்துக்கு போகணும், சீதையை பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு ஜாதகத்தை உருவாக்கிட்டு பிறந்தவர் அவரு. உருவாக்கிக்கிட்டே பிறந்தவர் அவர். ஆமா, கடகலக்கண ஜாதகம் புனர்பூச நட்சத்திரம் ராம நவமி அவர் பிறந்தது. ஏன் கடகலக்கணத்துல பிறந்தாரு? கடகலக்கணத்துல ஏன் பிறந்தாருன்னா கடகலக்கணம் யாராருக்கு இருக்கோ அவங்க பூரா மனைவியோட சேர்ந்து வாழ மாட்டாங்க. அப்படி இல்ல, மனைவியால அதிகம் இன்பம் வாராது, இருக்கிறவங்க உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் அதிக தொடர்பு. கல்யாணம் பண்றதே வந்து மனைவியும் கணவனும் ஒன்னா இருந்து இல்லறத்துல ஈடுபடணும், சந்தோஷமா இருக்கணும் தானே. அது மேச ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசி. 12 ராசிலையும் 9 கிரகம், 1 7 ஒருமுகமாக 2 மறுமுகமாக. இப்படி வரும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளவு நாள் தங்குதுங்கிறத இந்த ஜாதகம். அதுல 7வது இடம் கலசரதானம். கலசரதானத்துல வியாழனோ புதனோ இருந்தா மனைவி மாணிக்கமா அமைவா. சரி, அங்க ராகுவோ கேதுவோ சுக்கிரனோட சேர்ந்தா அக்கினி திராவகம். இப்ப நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு என்ன ராமர் கடகலக்கணம். அங்க வா, நாரதர் கேட்காத. ராமர் கடகலக்கணம். நாரதர் கேட்க கூடாங்கறியே, உங்களுக்கு ஜாதகம் இருக்கா இல்லையா? எனக்கு ஜாதகம் இருக்கு. அப்புறம் ஏன் சொல்ல மாட்டீங்க? ஜாதகமா இருக்கு, நான் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு. உங்களுக்கு சாதகமா இருக்கிறது சரி, சாதகம் என்பது சாதகமா தான் இருந்தா தான் ஜாதகம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்றீங்களா? அப்படி இருக்கு இருக்கு இல்லாம எப்படி இருக்கு? அப்ப சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு விஷயம் சொல்ல அந்த விஷயத்தை சொல்றேன். சொல்லுங்க. அப்ப என்னாச்சு? ராமர் கடகலக்கணம், கர்ம வீரர் காமராஜர் கடகலக்கணம், தியாகச்சுடர் இந்திரா காந்தி அம்மையார் கடகலக்கணம், நம்ம நாடக நடிகர்ல தேவி சண்முகம் கடகலக்கணம், எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் கடகலக்கணம், கவிராஜன் கடகலக்கணம். கவிராஜன் கடகலக்கணம் அப்படின்னா இதெல்லாம் இயல்பான பொது விதி. ஆனாலும் அதையும் மாத்தி அமைக்கிற வல்லமை யாருகிட்ட இருக்கு? முருகன் ஒரு ஆளுகிட்ட இருக்கு. முருகன் பாதம் பட்டா எங்க அப்பா பிரம்மன் எழுதி எழுத்து தானா அழிஞ்சு போகும். இப்ப கல்வி வேணும்னா கலைவாணியை வணங்குறோம், செல்வம் வேணும்னா லட்சுமியை வணங்குறோம், ஒரு பொருளை உருவாக்கணும்னா பிரம்மனை வணங்குறோம், ஒரு பொருளை பாதுகாக்கணும்னா மகாவிஷ்ணுவை வணங்குறோம். ஆனா இது எல்லாமே வேணும்னு நாம நினைச்சோம் அப்படின்னா முருகனை மட்டுமே வணங்க வேண்டும். அவரை வணங்கினா எல்லாமே கிடைக்கும். சுப்பிரமணியனுக்கு கடவுளும் கிடையாது. அப்படிப்பட்ட சுப்பிரமணியன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீ வந்திருக்கிறது காவலுக்கு. பெண்களுக்குரிய பருவங்கள் 7 அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம், ஆடிப்பட்டா, தேடி வதை, காற்றுள்ள போது, தூற்றிக்கொள்ள வேண்டும், பருவத்தை பயிர் செய்யணும், பெரியவங்க செய்தார், பருவகாலத்தை வீணாய் மருவிய விதிரனை மருவிய விதிரனை மருவிய விதிரனை மாற்றைய வராள விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு ஒண்ணு இல்லம்மா. உலகத்துல யாரு பிறந்தாலும் இறந்தாலும் இறக்கத்தான் போற. பிறந்தா இறக்கத்தான் போறாங்க. இறந்து போன மனுஷனை வச்சே வைக்க முடியாது இல்ல. பிறக்கிறோம் என்பது விதிதான், இறக்க போறோம் என்பது விதிதான். ஒரு பிள்ளை வந்து இத்தனை மாசம் இன்னைக்கு பிறந்துரும்னு தெரியும், ஆனா எப்ப ஒரு மனிதன் சாக போறான்னு தெரியுமா? தெரியாது. அதுதான் விதி இல்ல, அதை உண்டாக்குறது அதுதான் விதி இல்லம்மா. இறப்பதும் பிறப்பதும் விதினா இடையில வாழ்ற வாழ்க்கை உலகத்துக்கு சொல்லுமா? இடையில வாழ்ற வாழ்க்கை மதிதான் சொல்லுமா சொல்லாதா? என்ன சொல்லுமா? இந்த உலகத்துக்கு பேர் எப்படி வரும்? எப்படி வரும்? அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த அவர் வாழ்ந்த வாழ்க்கை சொல்றோம்ல. இன்னைக்கு 2 பேருடைய உடம்பு எரிக்காமலும் புதைக்காமலும் வச்சிருக்காங்க. ஒருத்தர் ராமானுஜர், அவர் ஆன்மீகவாதி. ஏதோ ஒரு சிறப்பு அவர் செய்ததுனாலதான் அவருடைய உடம்பு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல 1000 வருஷத்துக்கு அப்பாற்பட்டு வந்துருச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னால இறந்தவர் வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொருத்தர் யாரு? 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக ஆக்கி இந்த உழைப்பாளர் தினத்தை உண்டு பண்ண ரஷ்ய புரட்சியாளர் லெனின் உடம்பு இன்னைக்கு இருக்கு. இந்த 2 பேருடைய உடம்பை தவிர வேற எல்லா உடம்பும் அழிஞ்சு போச்சு. புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? ஏதேனும் ஒரு சிறப்பை செய்தால் வரலாற்றில் இடம் பெறலாம். அந்த வரலாற்றை உண்டு இந்த வரலாறை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். தாய்ப்பால கறந்து இன்னைக்கு விளக்கு போட்ட பெருமை பெண்ணுக்கு உண்டு. சோழ நாட்டுல தன்னுடைய உயிரையே கொடுத்து நாட்டையே காப்பாத்தின கமலாவதி அப்படிங்கிற பெண்ணு. இதெல்லாம் வரலாறு தான். கமலாவதி கூட முன்பிறவியில சிலந்தியா இருந்து யானையுமா இருந்து மறுபிறப்படுத்தவர். நீ சொல்ற அந்த தாய்ப்பால்ல விளக்கு போட்டவ வரகுணால் 72 மாராயன் மனைவி. சோழ பேரரசான தஞ்சாவூர்ல இந்த பெரிய கோயில விளக்கு போட்டவ. யார் வீட்லயாவது பொம்பளை பிள்ளை பிறந்தா அழகா வரகுணால்னு பேர் வைங்க. தியாக சுடராக இந்த நாட்டின் பெருமை மிகு அடையாளமாக வளர்வாள். பிள்ளை வளர்க்கறதுலயும் ஒரு கதையே இருக்கிறதா நிறைய சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல. உன்னுடைய பருவம் வந்து பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை நீங்க எனக்கு பாத்திருக்கீங்களா? ஆமா. அப்படியா? சந்தோஷமா தான் இருக்கு கேட்கும் போது. ஆனா மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறாரு, எவ்வளவு சம்பளம், சொந்த வீடா வாடகை வீடா? அழகா வரகுணால்னு பேர் வைங்க. தியாக சுடராக இந்த நாட்டின் பெருமை மிகு அடையாளமாக வளர்வாள். பிள்ளை வளர்க்கறதுலயும் ஒரு கதையே இருக்கிறதா நிறைய சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல. உன்னுடைய பருவம் வந்து பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்தா அழகா வரகுணால்னு பேர் வைங்க. தியாக சுடராக இந்த நாட்டின் பெருமை மிகு அடையாளமாக வளர்வாள். பிள்ளை வளர்க்கறதுலயும் ஒரு கதையே இருக்கிறதா நிறைய சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல. உன்னுடைய பருவம் வந்து பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை
நீங்க எனக்கு பாத்திருக்கீங்களா? ஆமா. அப்படியா? நான் தான் பார்த்தேன். சந்தோஷமா தான் இருக்கு கேட்கும் போது. ஆனா மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம், சொந்த வீடா வாடகை வீடா, வட்டிக்கு எதுவும் கொடுக்குறாரா, அடுத்த ஆளுக்கிட்ட வாங்குறாரா, வேற ஏதாவது கெட்ட பழக்கம், தண்ணி கிண்ணி, இந்த பொம்பளை கும்பளை வப்பாட்டி கிப்பாட்டி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். இந்த குணமெல்லாம் இல்லாம நல்ல குணமா இருந்தா ஒரு மாப்பிள்ளை சொல்லுங்க. இந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்க தனியா, இதெல்லாம் யதார்த்தமா நடைமுறையா சொல்றது. தெரியுது. இதுக்கெல்லாம் போய் என்ன பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து படிக்க முடியும்? பாய் கேட்டெல்லாம் கூட நியாயம் இருக்கட்டும். அது என்ன வப்பாட்டி அப்புறம் கிப்பாட்டி ஒண்ணு தெரியல, அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. அது என்னது? நீங்க வந்து இப்படி காட்டி காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. சொன்னது தானே பதில் கேட்கல. வப்பாட்டி கிப்பாட்டினா பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டா வப்பாட்டி. நல்ல விஷயம். அந்த வப்பாட்டிக்கு தெரியாம இன்னொரு புள்ளைய வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு தான் கிப்பாட்டி. எப்படி கண்டுபிடிப்பு? முடியாதியா. நீங்க இத பத்தி தெரியும், இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? உனக்கு மனவாளன் நினைக்க முடியாது. மாப்பிள்ளை யார் தெரியுமா? யார் சொல்லுங்க. உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்க போட்டக்கூடிய சத்து சித்து ஆனந்த முருகன் அழகன் குழகன் குக்குடகதாரி மஞ்ச ஏரி கந்த பெருமான். எத்தனை பேர் அவருக்கு? வெகு கோடி. அருணகிரியாரே அப்படித்தான் பாடுறார், வெகு கோடி சம்பு குமாரான்னு பாடுறார். அதனால முருகன் உனக்கு மனவாளன். சம்மதமா? அவரை திருமணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை. முடியாது. இல்ல முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னா எனக்கு பிடிச்சாதான் பண்ண முடியும். பொழுது ஒழுங்கா அவர் தெய்வ பிரவி, நான் மானிட பிரவி. சொல்லுமன் வார்த்தை கேளம்மா, சொல்லுமன் வார்த்தை கேளம்மா, பகலும் இந்த அவத்தை எனிவிடுத்து, அள்ளும் பகலில் இந்த அவத்தை எனிவிடுத்து, அவனியோ கொலையிருப்பை செவி கொடுத்து. தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றார் சுவாமி மலையிலே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு அவரை நினைச்சு காவலை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கேன்னு நீங்க வந்து ஒரு கலவரத்தையே உருவாக்குறீங்களே, என்ன அர்த்தம்? அதனால கூட்டி கொடுப்பது